நாளைக்கு ஆடி 18ஆம் பெருக்கு ஒரு சின்ன செய்தி. ஆடி 18ஆம் பெருக்கு அதாவது தை மாதம் கற்போட்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாத கற்போட்ட காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தை மாதத்துல பெருமழை பெய்யக்கூடாது. அது பெருமழை பெஞ்சிச்சுன்னா கற்பம் கலைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி அப்போ கற்பம் கலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்த மன்சூன்ல வரக்கூடிய அதாவது இந்த பருவ காலத்தில் வரக்கூடிய மழைகள் பாதிக்கப்படும். நம் முன்னோர்கள் எந்த அளவுக்கு வானியல்ல ஒரு தெளிவு பெற்ற அறிவு பெற்றிருந்தா வச்சிருப்பாங்க பாருங்க. இது தை மாதம் கற்போட்ட காலத்துல கற்பம் கலைஞ்சு போச்சு. அப்ப ஐப்பசி கார்த்திகையில மழை வராது பாருங்களா. நம்ம புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 3 மழை வராது. அவங்க அதை வச்சே கணக்கு பண்ணி இந்த தர பெருமழை இதுல பெஞ்சிருச்சு அப்படின்ட்டு ரொம்ப வலுவித்து இளவித்து அப்படின்னு அப்போ விதை உண்டு. அப்போ இளவித்து விதைய போட்டுடலாம். ஏன்னா மழைக்கு மழைக்கான சூழ்நிலை இல்லை. இப்பவுமே மழை பொய்க்கிருச்சு. ஆனா கொஞ்சம் தை மழையோ நீர்மழையோ கொஞ்சம் மெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்னவாகும் அப்படின்னு கேட்டா, தை மழை நெய்மழை பெஞ்சிச்சுன்னா இப்போ புரட்டாசி மாதம் முதல் சனி தொடங்கி ஐப்பசி கார்த்திகை நல்ல மழை கொட்டும், நல்ல தெளிவான மகசூல் வரும், நமக்கு எல்லாம் கிடைக்கும். அப்போ தை மாதம் ஐப்பசி கார்த்திகையில மழை வர்றதுக்கு இது சீமந்த காலம். மலை தேவிக்கு இது சீமந்த காலம். எது? நாளைக்கு ஆடி 18ஆம் பெருக்கு. இது அம்மாவுக்கு நாளைக்கு சீமந்தம் பண்றோம். யாருக்கு? மலை தேவிக்கு சீமந்தம் பண்றோம். கங்கா பரமேஸ்வரிக்கு நம்ம சீமந்தம் கழிக்கிறோம். பொன்னி தாய்க்கு சீமந்தம் கழிக்கிறோம். தாமிரபரணி தாய்க்கு நம்ம சீமந்தம் கழிக்கிறோம். என்ன செய்யறோம்? வெத்தலை, பாக்கு, பழம், அப்புறம் 5 வகை சோறு. நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி 3 சோறு, 5 சோறு, 7 சோறு, என்னென்ன ஐட்டங்கள் நம்மளால செய்ய முடியுமோ அத்தனை ஐட்டங்களையும் செய்து நம்ம பூமாதேவிக்கு கொண்டுட்டு போய், நம்ம நீர் தேவிக்கு கொண்டுட்டு போய் இலையில வச்சு இந்த வெத்தலை பாக்கு பழத்தோடு பூ வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அவளை ஒரு கற்பஸ்திரியாக பாவிச்சு விவசாய பெருமக்கள் எல்லாரும் போய் அந்த நீர்நிலைகள்ல கரைச்சி விட்டு, நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விலங்கினங்கள், அதாவது மீன், அது மாதிரி விலங்கினங்கள், அது நீர்வாழ் விலங்கு தானே, ரைட்டா? சின்ன சின்ன பூச்சிகள் அவைகளெல்லாம் சாப்பிட்டு மகிழ்ந்து நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கக்கூடியது. இது ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மழைக்கு நம்ம நாற்று விடுறதுக்காண்டி தண்ணி திறந்து விடுவாங்க. நிறைய இதுல ஆடி 18ல மங்களம் செய்வாங்க. நம்ம இதுவரை ஆடி மாதம் ஆனி மாதம் நல்ல காரியங்கள் துவங்காதவங்க ஆடி 18 அன்னைக்கு தொடங்குவாங்க. ஆடி மாதமும் நல்ல காரியங்கள் எதுவும் தொடங்க மாட்டாங்க. இது அம்பாளுக்கான காலம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஆனாலும் அதுல நாளைக்கு 18ஆம் பெருக்கு அன்னைக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவை உள்ளவர்கள் நாளையில அதை துவங்குவாங்க. இல்லாட்டி ஆவணியில தான் செய்வாங்க. ஆடி 18ல அது பெருக்கான நாள் அப்படின்னு. அதுவும் சனி பெருக்கான நாளையில ஆடி பெருக்கு வர்றது ரொம்ப விசேஷம். அதனால நீங்க நாளைக்கு நீர்நிலை இருக்கிறவங்க, தாமிரபரணி ஆற்றங்கரையில உள்ளவங்க, அப்புறம் பொன்னி ஆற்றங்கரையில், காவேரி ஆற்றங்கரையில் உள்ளவங்க, இன்னும் நமக்கு வைகை எந்தெந்த புண்ணிய சேத்திரங்கள் இருக்கோ அந்தந்த நிலையில உள்ளவங்க, நீங்களும் அந்த காவிரி தாய்க்கு, அந்த கங்கா பரமேஸ்வரிக்கு நீங்களும் உங்களாலான அன்பளிப்பை செலுத்தி, அவன் நமக்கு நீரின்றி அமையாது உலகம். அவன் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் தங்குதடை இல்லாமல் நமக்கு நீரை தரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோம். நாளைக்கு ஆடி 18 ஒரு நல்ல நாள். எல்லாரும் மனப்பூர்வமாக நம்ம அந்த 18ஆம் பெருக்கை கொண்டாடி மகிழ்வோம் அப்படிங்கிறதாக இன்றைய பதிவு இத்தோடு நிறைவேறுகிறது.